கரூர்ல கூட்ட நெரிசல்ல இறந்த 32 குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தர்றதா முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இத பல பேர் ஆதரிக்கிறாங்க, பல பேர் எதிர்க்கிறாங்க. இது சரியா தப்பான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி சரியில்ல, தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்வரா நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். யார எதிர்த்து நீங்க நிக்கிறீங்கன்னா, மிக பெரும் ஆளுமை கொண்ட பழமை வாய்ந்த 2 கட்சிகள எதிர்த்து நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க அந்த கட்சியில ஒரு முக்கியமான ஆளா, பலம் வாய்ந்த ஒரு ஆள் இருக்கக்கூடிய ஏரியாவுல பிரச்சாரத்துக்கு போறீங்க. அங்க நீங்க அவரு பண்ண ஊழல பத்தி பேசும்பொழுது, உங்கள் மீது செருப்ப எடுத்து வீசுறாங்க. அப்ப ஏதோ ஒரு கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பதட்டத்தில மக்கள்கள் ஏதோ நடக்குதுங்க. உண்மையா என்ன நடந்ததுன்னு இன்னைய வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அத இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டுட்டு வரணும். அப்ப அந்த கூட்ட நெரிசல்ல, அந்த பதட்டத்தில உங்கள பார்க்க வந்த மக்கள், குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க. அப்ப உங்களுக்கு உறுத்துமா? உறுத்தாதா மனசாட்சி? சரி. 2வது நீங்க நெனச்ச மாரியே மக்கள் நெனச்ச மாதிரியே முதலமைச்சரா ஆயிர்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்பள பார்க்க வந்த மக்கள் தானே இறந்து போனாங்க. இன்னைக்கு நான் முதலமைச்சரா வந்ததுக்கு அந்த சாவும் எனக்காக உயிர் விட்ட மக்களும் இருக்காங்களே, என்னை நம்பி வந்த மக்கள் செத்து போனாங்களே, அப்படிங்கிற ஒரு மனசாட்சி, கருணை அடிப்படையில நீங்க அந்த வேலைய குடுக்குறீங்கன்னா, அது எப்படி தவறாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நன்றி.